வந்துட்டீங்களா? ஹாய் சிலங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த நாளைக்கு உண்டான கதைக்குள்ளார நம்ம பெயரலாமா? ஒரு அழகான கிராமம் இருந்துச்சாம். அந்த கிராமத்துல தீமோத்தேயோன்னு ஒரு அங்கிள் இருந்தாங்களாம். அந்த அங்கிளுக்கு நிறைய ஆட்டுக்குட்டிங்க இருந்துச்சாம். இந்த அங்கிளோட வேலை என்ன தெரியுமா? டெய்லியும் காலையில இந்த ஆட்டுக்குட்டிகளை எல்லாம் கூட்டிட்டு ஒரு காட்டு பகுதிக்கு போயிருவாங்களாம். அங்க போய் இந்த ஆடுகளை எல்லாம் மேய்த்துட்டு பின்னாடி சாயந்தரமா வீட்டுக்கு வந்துருவாங்களாம். இதுதான் இந்த தீமோத்தே அங்கிளோட ரெகுலர் டியூட்டியா இருந்துச்சாமா. இந்த அங்கிளுக்கு ஜானின்னு ஒரு பையன் இருந்தானாமா. இந்த பையன் எப்படின்னா ஸ்கூலுக்கு போவாங்களாம். இந்த அண்ணா ஸ்கூலுக்கு போய் டீச்சர் சொல்றதெல்லாம் அவங்களுக்கு மண்டையிலேயே ஏறாதான். ஏன்னா அவங்களுடைய கவனம் எல்லாமே படிப்புலயே இருக்காதம்மா. அவங்க ஏதாவது ஒரு சிந்தையிலேயே இருந்துட்டு இருப்பாங்களாமா. என்னதான் டீச்சர் சொல்லி கொடுத்தாலும், என்னதான் டீச்சர் ஜானி அண்ணனை திட்டுனாலும் ஜானி அண்ணன் அதை பத்தி கவலையே பட மாட்டாங்களாமா. அந்த அண்ணன் எப்ப பாரு புவர் ஸ்டூடெண்டாவே இருப்பாங்களாம். இது நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆச்சுன்னா ஜானி அண்ணன் வீட்லயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சாமா. அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா இந்த தீமோத்தே அங்கிள் ஜானியை கூப்பிட்டாங்களா. ஏய் ஜானி, இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களா. உடனே இந்த ஜானி போனானா. ஜானி போயிட்டு, என்னப்பா, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. இங்க பாரு தம்பி, நீ சும்மா வீட்லயே சும்மா இருக்கிறதுக்கு அதுக்கு எங்கேயாவது நீ ஒரு வேலைக்காவது போலாம். வேலைக்கு போனீன்னா ஏதாவது சம்பளம் கொடுப்பாங்க, அந்த சம்பளத்தை நம்ம குடும்பத்தை ரன் பண்ணலாம். அதனால நீ வேலைக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு தீமோத்தே அங்கிள் சொன்னாங்களாம். அதுக்கு ஜானி சொன்னாங்களா, எனக்கெல்லாம் வேலைக்கு போறதுக்கெல்லாம் இஷ்டம்லாம் கிடையாது. நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். நான் சும்மா அப்படியே ஜாலியா இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. எனக்கு வேலை செய்யணும்னாலே கஷ்டமா இருக்கு. நானும் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட ஒரே ஃபைட்டா. அப்ப ஒரு நாள் அவங்க அப்பா சொல்றாரா, சரி தீமோத்தியோ, நான் 3 நாள் ஊர்ல இருக்க மாட்டேன். நீ எனக்காக ஒரு உதவி செய். டெய்லியும் காலையில இந்த ஆட்டுக்குட்டிகளை எல்லாம் காட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லா மேய வச்சுட்டு சாயந்தரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு ஒரு வேலையை கொடுத்தாங்களாமா. இந்த தீமோத்தி என்ன சொன்னாங்களா, அதெல்லாம் என்னாலாம் செய்ய முடியாதப்பா, நானும் அப்படியெல்லாம் போக மாட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட ஒரே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்ப அவங்க அம்மா உள்ள இருந்து ஏய் தீமோத்தியோ, அப்பா சொல்ற வேலையை கேளு, அப்பா என்ன வேலை செஞ்சாலும் கீழ்படுறதுதான் உன்னுடைய வேலை அப்படின்னு அவங்க அம்மா அதட்டின குரல்ல சொன்ன உடனே இந்த ஜானி அண்ணன் என்ன பண்ணாங்க, மறு பேச்சே பேசாம அந்த ஆட்டுக்குட்டிகளை எல்லாம் அடுத்த நாள் காலையில அவங்க காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாமா. அங்க கூட்டிட்டு போய் ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சாமா. மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது இந்த அண்ணனுக்கு தான் வேலை செஞ்சே பழக்கம் இல்லைல்ல. இந்த அண்ணனுக்கு ஒரே போர் அடிக்குதான், நேரமே போக மாட்டேங்குதான், என்ன பண்றதுன்னே தெரியலையா. அந்த அண்ணன் சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். அப்ப பார்த்தா தூரத்துல நிறைய பேரு வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தாங்களாம். இந்த அண்ணனுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஜாலியா சந்தோஷம் ஆயிடுச்சாமா. ஓகே, இவங்களை எப்படி நம்ம கிட்ட வர வைக்கிறது, கொஞ்ச நேரம் இவங்க கூட பேசிட்டு இருந்தாலாவது நமக்கு டைம் பாஸ் ஆகும், நம்ம கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த அண்ணன் யோசிச்சுட்டே இருக்கும்போது டான்னு ஒரு ஐடியா வந்துச்சான். அப்ப இந்த அண்ணா என்ன தெரியுமா பண்ணினாங்க, ஐயோ புலி வருது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தாங்களாமா. எல்லாரும் ஐயோ புலி வந்துருச்சு போலயே, அங்க ஜானி இருக்கானே, ஆட்டுக்குட்டி எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஒரு நல்ல பெரிய கட்டைய தூக்கிட்டு எல்லாரும் ஓடி வராங்களாமா. ஓடி எங்க புலி அப்படின்னு கேக்குறாங்களாம். இந்த ஜானி என்ன பண்றான், அப்படியே ஆராம்சையா உட்கார்ந்துட்டு அவன் அப்படியே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சிரிச்சுட்டே இருக்கான். அதுல ஒரு ஆன்டி கேக்குறாங்களா, என்ன ஜானி நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்கிற, நீ புலி எங்க அப்படின்னு கேக்குறாங்களாம். அதுக்கு அந்த ஜானி சொல்றாங்க, புலியும் வரல ஒன்னும் வரல, எனக்கு டைமே பாஸ் ஆக மாட்டேங்குது, அதனால நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, உங்களையும் கூப்பிட்டா நீங்க யாரும் என் கூட பேசுறதுக்கு வர மாட்டீங்க, அதனாலதான் புலி வருதுன்னு பொய் சொன்னேன் நானு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் ஒரே டென்ஷன் ஆயிடுச்சான். உடனே என்ன பண்ணுனாங்க, இந்த ஜானிய 2 திட்டிட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்களாமா. அப்படியே இந்த அண்ணனுக்கும் அந்த நாள்
ஓடி போயிடுச்சான். அப்புறம் சாயந்தரமா இந்த ஆட்டுக்குட்டிங்களை எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். அடுத்த நாள் என்ன பண்ணுனாங்க, சரி இதே திசையில போனா நேத்து தான் இங்க போயிருக்கோம், இன்னைக்கு வேற திசையில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே இந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, வேற திசையை நோக்கி பயணத்தை வச்சாங்களாம். அங்க போய் அங்கேயும் இதே மாதிரி ஆடுகள் எல்லாம் மேய்த்துட்டு இருந்தாங்களாமா. அங்கேயும் என்ன பண்ணாங்க, நேத்து நடந்த அதே கதை தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. புலி வருது புலி வருதுன்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து மறுபடியும் ஜானியை திட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றது, இந்த அண்ணன் மறுபடியும் ஆட்டுக்குட்டிங்களை எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட் டே இப்படியே 3 days ஆயிடுச்சு. ஆனா அவங்க அப்பா என்ன சொன்னாரு, நான் 3 நாளுக்குள்ளார வந்துருவேன்னு சொன்னாரு. ஆனாலும் அது 4வது நாளா ஆயிடுச்சு. 3 நாள் கழிச்சும் அவங்க அப்பா வரல. சரி 4வது நாளும் நம்ம போகணுமே, சரி என்ன பண்றதுன்னு மறுபடியும் இந்த அண்ணா போனாங்க. போய் ஆட்டுக்குட்டிங்களை எல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. மேய்ச்சிட்டு இருக்கும்போது என்னமோ ஆடுக வந்து ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கிறத உணர்ந்தாங்க. இந்த ஜானி அண்ணா, என்ன ஆச்சு, ஆடுகள்லாம் ஒரு மாதிரி சத்தம் போடுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜானி அண்ணா மெல்ல இப்படி இப்படி எட்டி எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்தா என்னாச்சுன்னா, நிஜமாலுமே புலி வந்துருச்சு. புலி அப்படியே பாஞ்சு 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 அந்த ஒரு ஆட்டுக்குட்டியோட கழுத்தை பிடிச்சிருச்சு. அதை பார்த்த உடனே ஜானிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ஜானி அண்ணா கத்துறாங்க, ஐயோ புலி வந்துருச்சு, ஐயோ புலி வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ஐயோ மறுபடியும் புலி வந்துருச்சா அப்படின்னு எந்திரிக்கும் போது அதுல இருக்கிற ஒரு ஆன்ட்டி என்ன சொன்னாங்க, இந்த ஜானி எப்பவும் இப்படிதான் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான்ப்பா, அதனால நீங்க வேலைய பாருங்க, அவன் சும்மா விளையாட்டு பண்ணிக்கிட்டே இருப்பான், அவனுக்கு பொய் சொல்றதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எல்லாரும் என்ன பண்ணுனாங்க, அவன் சொன்னதை நம்பவே இல்லை. எல்லாரும் அவங்க வேலையை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு, இந்த புலி அங்க இருக்கிற இவனோட ஆடு அத்தனை ஆட்டையும் இந்த புலி வந்து கடிச்சு சாப்பிட்டுருச்சு. அந்த ஜானி அண்ணனுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரே துக்கம் ஆயிடுச்சு. அச்சச்சோ இப்படி ஆயிப்போச்சே, நம்மளுடைய எல்லா ஆட்டுக்குட்டியும் இப்படி புலிக்கு இறையா போயிடுச்சே அப்படின்னு சொல்லி இந்த அண்ணன் மனசு வேதனையோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அம்மா நம்மளுடைய ஆட்டுக்குட்டி எல்லாம் செத்து போயிடுச்சு, புலி வந்துச்சு, புலி வந்து எல்லா ஆட்டுக்குட்டியும் சாப்பிட்டுருச்சுமா அப்படின்னு சொல்லி அவங்க மம்மி கிட்ட வந்து இந்த அண்ணா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல ஜானியோட அப்பா வராங்க. என்னாச்சு, ஏன் எல்லாரும் இவ்வளவு பதஷ்டமா இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இவங்க நடந்த காரியத்தை எல்லாம் சொல்றாங்க. நடந்த காரியத்தை எல்லாம் சொல்லும் போது ஜானியோட அப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க, ஏன் தம்பி நீ இப்படி பண்ற, நீ பொய் சொல்லாம இருந்திருந்தீன்னா இந்த மாதிரி நடந்திருக்குமா, நீ ஒரு பொய் சொன்னனால பாரு நம்மளுடைய ஆட்டுக்குட்டிக அத்தனையும் இறந்து போயிடுச்சு, பொய் சொல்லாம இருக்கணும்ல நீ, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு அந்த அவங்க ஜானியோட அப்பா வந்து ஜானி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. உடனே இந்த ஜானி என்ன பண்ணுனா அவனுடைய தவற உணர்ந்து, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் இனிமேல் பொய் பேசவே மாட்டேன், இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்ப்பா, நான் என் லைஃப்லயே இனிமேல் நான் பொய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட ஒப்புரவாகிட்டானம்மா. என்ன குட்டீஸ், கதையை கேட்டீங்களா? ஒரு பொய் சொன்னனால எவ்வளோ பெரிய விபரீதம் நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? அந்த அண்ணா பொய் சொல்லாம மட்டும் இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், அத்தனை ஆட்டுக்குட்டிகளும் சேஃபா இருந்திருக்கும். ஒரு பொய் சொன்னனால என்ன ஆயிப்போச்சு, அத்தனை ஆட்டுக்குட்டியும் செத்து போச்சு. அதனால நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் பொய் சொல்லாம இருங்க. இது நாள் வரைக்கும் உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா கிட்ட ஏதாவது காரியத்துக்காக ஒரு சின்ன சின்ன பொய் நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா இன்னைக்கே இப்பவே நீங்க போய் உங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் நான் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்க அம்மா அப்பா உங்களை ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா செல்லங்களா? ஓகே, நம்ம ஒரு வசனம் பார்ப்போமா? பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போமா? ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். கொலோசியர் 3:9. அக்கா கூட சேர்ந்து திரும்பி நீங்க சொல்றீங்களா? ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். கொலோசியர் 3:9. ஓகே, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அக்கா சொன்ன மாதிரி உங்க மம்மி டாடி கிட்ட மறக்காம போய் நீங்க இன்னைக்கு சாரி கேட்டுக்கோங்க. சரியா? நாளைக்கு டானே 8 o'clock நான் உங்களை பார்க்க வரேன். ஓகேவா? பாய், குட் நைட்.